நீ எதுக்கு இப்படி தள்ளிட்டு வந்திருக்கீங்க? நான் இருக்கோ தள்ளிட்டு வந்திருக்கேன். ஏன் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? சொல்ல மாட்டீங்க. ஏச்சா மாட்ட மாட்டேன். நீ சும்மா நீ காசு எடுக்கலன்னும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஒர்க்லாம் போகிறேன் காசுக்காகன்னும் போது நான் நீ அதையே எடுத்துருக்கணும் போது இப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இல்ல, அது போதும். நிஜமா அக்கௌண்ட்டில் காசு இல்லையே இப்போ. ஓகே, அதான் பேசிட்டு இருக்கேன்ல. வீக்லி பேசிஸ் தானே, வீக்லி பேசிஸ் காசு வந்துடும். சும்மா காசு இல்லைன்னா கேட்க மாட்டியா நீ? எனக்கு தெரியாதுமா இல்லைன்ட்டு. அன்னைக்கு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. இதில் அப்புறம் ஏன் கேட்கல? அப்புறம் போய் அப்பா கிட்ட வாங்கிக்கிட்டேன். ஏன் அது எங்ககிட்ட வாங்க முடியாது? இப்ப பெரிய அமௌண்ட் உங்ககிட்ட இருந்து தானே எடுத்தேன். பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கு நான் கொடுத்தா என்ன? வேண்டாம், அது மொட்டை இப்போதைக்கு வேண்டாம். உங்களை பற்றி யோசிக்காத. ப்ளீஸ், ஹாப்பியா இருக்கீங்கல்ல, இந்த டாபிக் வேண்டாம். பண்ணு. கொஞ்ச நாளைக்கு விடுங்களேன். சரிம்மா விட்டுட்டேன். நானே இப்போ மூடு விட்டாக விரும்பல. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்க அதானே? பேச்சு வாக்கில் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் மொத்தமாக சொன்னாங்க, நான் சொல்லலை. ஸ்டார்ட் பண்ணீங்க, அவங்க ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படிதானே? எப்படி அவங்கள பார்ப்பேன்? அண்ணி என்ன நினைப்பாங்க? அவங்கள தப்பா நினைச்சா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. போங்க, நான் கிளம்புறேன். நோ 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 இதே சக்கரை என்னை விட்டு தள்ளி போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க மேடம். நம்ம சொல்லிட்டீங்கல்ல, என்ன பண்ணாலும் நான் விடுறதா இல்லை. உஷாரா இருக்கு. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால உஷாரா இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஃப்ராடு. பரவாயில்ல. பிச்சு விடுங்க. ம். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் விடுவேன். நீங்க என்னென்ன வாங்குவீங்கன்னு தெரியும், அதெல்லாம் நான் தர ஐடியாவில் எல்லாம் வாங்க போறோம். பர்மிஷன் கேட்கல. ஆர்டர் போடுறீங்க. அச்சா, எனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துட்டு விட்டுருவேன். எதுக்கு ஆர்டர்லாம் போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்? கேடி கேடி விடு. முடியாது. என்ன வாழு? என்ன சொல்லிக்கோ. ரவுடி பையா விடு. என்ன எங்கள் அப்பாவை பார்த்து ரவுடின்னுவ? இப்ப மாமாவை ரவுடின்னா இதுதானே ரவுடி பையன். அப்போ எங்கள் அப்பா ரவுடின்னு அவரோட பையன். பாம்பு இழுக்கிற பிச்சு விடுவேன். சரி, எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்கிறேன் அவர் ரவுடி சொன்னேன். வேண்டாத வேலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சும்மாவே நான் சொல்ல போகிறேன். போய் சொல்லிக்கோங்க போங்க. சொல்லிடுவேன். எப்ப சொன்னேன் எங்க சொன்னேன்னு கேட்பார்ல, அதையும் சேர்த்து சொல்லணும். ஞாபகம் இருக்கா? நான் சொல்லுவேன். நான் யாருக்கும் விட மாட்டேன். என்னை பற்றி தெரியும்ல. தெரியும் தெரியும், கேடி. இல்லையா, நீ தான் கீழி. என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க கீழி. பரவாயில்ல, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். சரி, எனக்கு கொஞ்சம் விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. அப்படி எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. இங்கே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுதா? கிளம்புறோம். இந்த கதை இங்கே அவசியம். இது பர்சனலாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மொக்க கதையெல்லாம் கேட்கக்கூடாது. நான் கேட்பேன். டைவர்ட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் டைவர்ட் ஆகுறதாவே இல்லை. தூங்கலாமா? அது ஒரு பட்ட பகல்ல தூங்குவாங்களா? நான் தூங்குவேன். இப்போ நான் தூங்கணும், அவ்வளோதான். நான் பிச்சு விடுவேன். நான் தூங்கணுன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துட்டேன். வேண்டாம். அதான் முடியாது. நான் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் சரியாகும். தூங்கலாம். ஏங்க உங்க சட்டை கலவே இல்லைங்க, விடுங்க. இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் பிஸியா இருந்தாலும் உங்க கூட தானே இருக்கேன். என் கூட இருந்து ஆப்பிள், மேங்கோ, ட்ரெஸ்ஸு, நெயில் பாலிஷ் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதை காணும், இது எங்கே போச்சு, அது எங்கே போச்சு. கூட இருந்து என்னை பற்றி பேசணும், உன்னை பற்றி பேசணும், நம்மளை பற்றி பேசணும். இதில் ஏதாவது பண்ணேன்னு சொல்லு. ஒரு 2 நாள் உட்காந்து என்னன்னு அழுதுட்டு இருந்தேன். என்ன சும்மா இப்படி கலாய்க்கிறீங்க? சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், கலாய்க்கிறேனா? நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் சொல்கிறேன், புரியுதுல? ஓ, அப்போ நான் டார்ச்சர் பண்றேன். பேசி எஸ்கேப் எல்லாம் நினைக்காது. ஆமாம், ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. கிளம்புறேங்க அன்னைக்கிட்டே. இங்கே நீங்கள் கிளம்ப முடியாது, புரியுதுல? தான் நீங்கள் கிளம்ப முடியும். கேடி, என்ன பண்ணாலும் விட மாட்டேன். ஆனாலும் விட மாட்டேன். வரும். ஆமாம், உங்கள் மைண்ட் வயசு கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு விவரம் தான். ஓ. சரி, ஒன்று கிளம்பிடலாம். விடுண்ணா. நான் மாட்டேன். அப்புறம் என்னால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். நான் மாட்டேன்னா மாட்டேன். நல்ல பையனா நடந்துப்பேன், சமத்து பையனா நடந்துப்பேன். இல்லைண்ணா, சத்தியமா நம்ப மாட்டேனே. என்ன இல்லைனா இங்கே நான் நல்ல பையன் தான். மாட்டேனா மாட்டேன். எதிர்ப்பித்தாத. பரவாயில்ல. அப்புறம் பாரு, நான் அழுதுருவேன். பரவாயில்ல. ஓ, எல்லாத்துக்கும் பரவாயில்ல. ஆமா, பரவாயில்ல. பிச்சுக்கா. அதுக்கும் பரவாயில்ல. கிட்ட பேசுறேன்ல, அதான் நான் பண்ண தப்பு. நான் பிச்சு விடும் பிச்சு. பேசுறதான் பண்ணி தப்பு, பேசுறதா தப்பு. செயலில் பண்ணாதான் நீ சரிப்பட்டு வருவேன். நீங்க பிச்சு விடுவேன். நம்ப மாட்டேன். உனக்கு உங்க அண்ணன் கிட்ட போகணும்ல, அப்படி பிச்சு கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா இங்கே லாக் பண்ணிடுவேன். நம்ம பயன்படுத்தக்கூடாது. பண்ணி சமத்து பண்ணா இருந்துரு. முடியாது, அதுவும் முடியாது. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். இது முடியாது. 3வது ஆப்ஷன் எதுக்குமே முடியாது.
இதுக்கப்புறம் கேட்கறதா தப்பு, புரிஞ்சதுல? இப்படி பொண்டாட்டியை தள்ளிட்டு போயிட்டாரு. நேத்து விட்டதே பெரிய விஷயம். அதெல்லாம் சரிதான், ஆனா போர் அடிக்குது இல்ல? எப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வரான்னு மட்டும் பாரு. எனக்கு அப்படி தோணல. ஏன் அவன் வரமாட்டான்றீங்களோ? சேச்சா, என்ன இருந்தாலும் அவர் விடமாட்டாருன்ற இங்க வந்து கொஞ்சம் பொறுமையா விட்டுட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இல்ல ஒண்ணு விடலையா அவன்? கூட அவங்களும் இருக்காங்க, அப்படிதான் இருக்காரு தவிர பொண்டாட்டி கூட இல்லைல்ல. சரி, தனியா இருக்கிறது வந்து அந்த பேக் பண்ணது அதெல்லாம் தானே. அப்போ மைண்ட் ஃபுல்லா அந்த பேக்கிங் தான் ஓடி இருக்கும், அது நமக்கே தெரியும். ஸோ அவரோட பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு இருந்திருக்காதுல்ல, அதை சொல்றேன். அதனால இப்போ அவர் விட மாட்டார் ஒரு பொண்டாட்டியா. அப்படின்னா சரிதான். அப்ப எத்தோட நாளைக்கு தானோ மேபி இருக்கலாம். அடைச்ச, நான் என் தங்கச்சி கூட இருக்கலாம்னு பார்த்தேனே. ஓட்டுறதெல்லாம் ஓட்டி புட்டு நீ சும்மா அதே சொல்லாதீங்க. பொண்டாட்டி கூட சாப்பிட்டேன் சொன்னவர் தானே நீங்க. உங்க கூட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. நீங்க அட்லீஸ்ட் சாப்பிட்டமானா சொல்லிருக்கலாம். நான் அதை அவளை கலாய்க்க சொன்னேன். இருக்கட்டும், இதே பொண்டாட்டி உங்க கூட இத்தனை வருஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த உங்க அம்மா மாதிரி சொல்ற தைரியம் உங்களுக்கு எப்போ வந்தது? அது உங்க அப்பா கூட பாத்துக்கோங்க. ஆமா, அப்படி ஒரு விஷயமே நான் யோசிக்கல பாரு. எங்க அப்பா அம்மா மாதிரி நான் தைரியமா சொல்லியிருக்கேன். அது காரணம் என்ன? என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தானே. அப்ப என் ஃப்ரெண்டு பயப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன புசுக்குன்னு எப்படி சொல்லிட்டீங்க? நேற்று வரைக்கும் இல்ல, முந்தானத்து வரைக்கும் கோழையா இருந்தவங்க புருஷர் திடீர்னு அவங்க அப்பா அம்மா முன்னாடி என் பொண்டாட்டி அப்படின்னு உங்களுக்கு சொல்றாரு. யோசிச்சிங்களா? ஆட, அப்படி ஒரு விஷயத்த நான் கூட யோசிக்கல பாரு. ஆமால, அப்பா ஒரு மனசுல இருந்திருக்கு என் ஃப்ரெண்டை ஒதுக்கி வைக்கணும்னுட்டு. ஆவண்டி மாமா, விடுங்கடி. விட ஒரு பாவம். ஏய், நாங்க உண்மையதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன, என் ஃப்ரெண்டு என்ன பயந்தாலும் அது நடக்குது தானே. அவ கூட அண்ணன் ஒதுங்க மாட்டான்னு யோசிச்சா. ஆனா நிச்சயதார்த்தா இருந்தேன் 1/2 செகண்ட்ல மாறிட்டாருல. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நாங்க உண்மையதான்ப்பா சொல்றோம். 1/2 செகண்ட்ல என்ற பொண்டாட்டி என்ற ஃபேமிலி மாறிட்டீங்கல்ல. பாவம், விடுங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு அடிமை எப்பதான் மாட்டது என்ன? புருஷங்களுக்கு அடிமை. ஆமா ஆமா, சரி முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நடத்துங்க. இப்படிலாம் பேசாதீங்க, நான் இப்படிலாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்கு. நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா அப்ப என் தங்கச்சி யோசிக்க வச்சு மனசை மாத்தி விட்டுருவீங்க போல இருக்கு. இனிமேல் உங்களை பத்தி சொல்றதுதான் எங்களோட டெய்லி வேலையே. டெய்லி உங்களை பத்தி உண்மையெல்லாம் சொல்லி சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு உங்களை புரிய வைக்கல, என் பாய மாத்தி விடல. அவள் இந்த மாதிரி வேண்டாத வேலை ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்களேன், பிச்சு போச்சு. என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க பண்றதை பண்ணுவோம். உங்க பேச்சுல என் தங்கச்சி கேட்க மாட்டா. அதையும் பாக்குறோம். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. திட்டு வாங்க போறது நீங்க தான். என்ன பாய், நாளைக்கு தான் வருவீங்கன்னு பார்த்தா? ஏன்டி ஏன்? எப்படிடா அவளை கூட்டு வர மனசாது? எனக்கு இஷ்டம் இல்லாதான் என்ன பண்றது, பிடிக்கிறாளே அதான் கூப்பிட்டு வந்தேன். என்னன்னு நான் உண்மையை தானே சொன்னேன். போதும், பண்ண முடியாது, நான் எங்கேயும் ஓட மாட்டேன். இந்த இழுத்து பிடிக்கிறத நிறுத்துறீங்களா? அதெல்லாம் முடியாது. யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பல்ப் எரியுது போல. இங்க ஒரு பல்பும் எரியல. உன் கதை என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. வேண்டாம், நான் சந்தோஷமா இருந்தாலும் கவலைப்படாமையா? இல்ல, சந்தோஷமா இருங்க, சந்தோஷம் தான். அம்மா, நீ கிள்ளிட்டு இருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதியா இருந்துரு. ஓடி அங்கே இருந்தா நான் கிளியிருக்க மாட்டேன். நீங்க வந்தல, இவங்க வேணும்னா அப்ப எனக்கு என்ன வேணும் நான் பண்ணிப்பேன். ஓடி அதை விடவே மாட்டீங்கல்ல? மாட்டேன் மாட்டேன். ஆடு. பரவாயில்ல. ஏய், உனக்கு அண்ணன் மேல கோவமா? நான் ஏன் உன் மேல கோபப்பட போறேன்? இல்லையே. ஏய் பரவாயில்ல, உண்மையை சொல்லு. நாத்து உண்மையை சொல்லு, நிஜமா நான் கூட கேட்கிறேன். நான் ஏன் இப்ப உங்க மேல கோபப்பட போறேன்? அண்ணி, உங்களுக்கு ஏன் மேல வருத்தமா? சேச்சே இல்ல, இருந்தாலும் ஒரு சந்தேகத்துல கேக்குறேன். என்னவோ ஒரு சைல்டிஷ் பயம், அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கல. முழுஸ்தனத்தெல்லாம் நான் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன், புரிஞ்சது இல்ல? ஏய், நேற்று சும்மா உன்னை கலாய்க்கதாண்டா நாங்க பேசினோம். போல நானும் அம்மாவும் சேர்ந்தா கலாய்க்கிற மாதிரி தான் கலாய்ச்சோம். ஆனா நீ இப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்ப, அதுக்கேற்ற மாதிரி நாங்க பேசுவோம்ல, நாங்க நினைக்கவே இல்லை. இல்ல, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அம்மா பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னது என்னை பார்க்க வந்தது தான் எனக்கு தெரியும். அவங்க பொண்ணுன்னு சொன்னது என்னதான் எனக்கு தெரியும். கடவுளே, அப்ப அது நான் இல்ல. ஃபர்ஸ்ட் சொன்னது உங்களை, அதுக்கப்புறம் என் பையனையும் பொண்ணையும் பார்க்க வந்திருக்கேன் சொன்னது வந்து என்ன. அம்மாவது பொண்ணு விடலாது, பொண்ணாவது அம்மா விடலாது. இங்க நான் ஃபனுக்கு தான் சொன்னேன், உன்னை கோச்சிக்க நினைச்சு யோசிக்காத. இனிமேல் ஏதாவது தேவையில்லாம யோசிச்சு பாரு, மூக்கு கடைச்சி வச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ என் பொண்டாட்டி, கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான். வேற யாராவது வந்து பாருங்க. ஹலோ, அவன் என் நாத்து, நானும் கடிப்பேன், தெரியுதுல்ல? அதெல்லாம் விட முடியாதுமா, விட முடியாது. அவளை கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. இல்ல, எனக்கு புரியல. நானே சிக்கனா மட்டனா? 2 பேரும் நான் தான் கடிப்பேன்னு போட்டி போடுறீங்க. எனக்கு புரியல. இது நானு, அது எனக்கு சொந்தம், தெரியும்ல? உங்ககிட்ட நான் ஆர்குமெண்ட்டுக்கு வரல. எங்க அண்ணி கூட பேசிக்கிறேன்.
என்ன புருஷன் கிட்ட மட்டும் சரண்டர் ஆயிடு. 4 கில்லு வாங்கி பாருங்க, அப்ப தெரியும். அப்ப கிள்ளி வாங்கிட்டு இருக்க. இல்லையா? சரி சரி, உன்னை கிள்றதுனால நானும் விட்டு கொடுக்குறேன். சரி, நாளைக்கு என்னதான் பிளானு? நீங்களாம் கோயிலுக்கு வரீங்களா? நோ நோ நோ, நாங்க மாமிங்க கூட வெளியே போறோம். என்ன விட்டு போறீங்க? இவங்க 3 பேர் கோயிலுக்கு போட்டோம், நான் அவங்க கூட வரேன். பிச்சுடுவேன் என்ன? அதானே. என்னங்க? அந்த கோயிலுக்கு போறது அவ்வளவு விசேஷமா பிச்சு விடுவேன். ஜோடியா போனா அவள் நல்லது சொன்னாங்க, பிச்சு விடுவேன். ஏதாவது மாத்திரன்னு வைக்க. லவ், நீ அவங்க கூட போறியா என்ன? ஆமாண்டா. நீ எங்க கூட வாயேன். நான் வந்து என்ன பண்ண? சரி, நீங்க எல்லாம் வாங்க. நாங்க எங்கேயும் வர தயாரா இல்ல. ஃபர்ஸ்ட் போற கோயிலுக்கு நீ வா லவ். அது ரொம்ப விசேஷமான கோயிலா, நீ வா. எதுக்கு? கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கூட போனா கல்யாணம் ஆகும், குழந்தை பத்துக்காதவங்களுக்குலாம் அது ஏதோ சொன்னாங்க, ராசியான கோயிலுன்ட்டு. அதான் அவளை கூட்டு போலான்ட்டு இடத்துக்கு வரமாட்டேன்றாள். பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கோயில்ல வந்து நீங்க லவ் பிக்கப் பண்ணிக்கோங்க, அவன் அந்த கோயிலுக்கு மட்டும் வரட்டும். வரலன்றீங்களா? அவ வரட்டும். உள்ள வந்தே ஆகணுமா? ஆமா, அது ரொம்ப ஸ்பெஷல் கோயில், அவ வரட்டும். நாம வேண்டிக்கலாமா? அம்மா வேணும். சீக்கிரமா என் பொண்டாட்டி வந்துட்டு வரணும். இப்ப எங்க இருக்க? அப்போ பொண்டாட்டி என்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம். வச்சிருவேன். பேச விடுறீங்க? இல்ல சொல்லு. பொண்டாட்டியே ஆனாலும் என் பர்மிஷன் வேணும். உங்கள்கிட்ட பர்மிஷன் அப்பெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட பேசுதுன்னு வைங்க, ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும், பிச்சு விடுவேன். சரிடா, நான் வரேன். ஓகே, நான் வந்து அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதுமா? இது ஓகே. இப்ப செம்ம ஜாலியா இருக்கும். இந்த கோவில் முடிச்சுட்டு அவங்களும் எங்கேயும் வெளியே போறாங்க போல. 12 o'clock தான் போட்டு எல்லாரும் வர மாதிரி இருக்கு. நம்ம காலங்காத்திலே கிளம்புறோம்னு சொன்னீங்க, அப்ப நமக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கும் தெரியல இவங்க என்ன போட்டு வச்சிருக்காங்க. என்ன வேலை? எல்லாம் சொல்ல முடியாது. வாங்கன்னா வாங்க, அவ்வளவுதான். சரிப்பா, வரோம். காலங்காத்தால எந்த கோயிலுக்குன்னு தெரியல. எனக்கும் தான் தெரியல. நம்ம கூப்பிட்டா வர மாட்டாங்களாமா யாரும்? வருவோம். சிட்டப்பையா கை வச்சுட்டு கம்முது. இல்லை, அதான் பிடிக்கல. நோண்டாத, கூசுது. பாரு, சும்மா தடுத்துக்கிட்டே இருந்தோம். என்ன பண்ணாலும் தடுக்கல. சாமி, நான் ஒன்றும் பண்ணல. உங்க ரவுடித்தனம் வெளியே வந்துடும் தெரியும். ரவுடி வெளியே வர வேண்டாம். ஸோ நீங்க நல்ல பையனாவே இருந்துக்கோங்க. அப்படி எப்படின்னா ஓகே. சரி, அப்போ லக்கேஜ்லாம் பேக் பண்ணோம்ல. ஆ. உடனே கிளம்பணும்னாங்களே. இல்லடா, இருக்கிறது வந்து இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கிளம்புறோம். என்ன, நாளன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டு. நைட்டு ஃப்ளைட்டா? சொல்லவே இல்லை. எனக்கே சொல்லு, இப்பதான் சொன்னார் நான் கேட்கும்போது. போட் ஹவுஸ்ல இருந்து வந்த ஈவினிங் ஃப்ளைட்டு. ஆமாம். சொன்னேன் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சிடணும். அப்புறம் வந்து லாஸ்ட் நிமிஷம் டக்கு டக்குன்னு கடுப்பா இருக்கும்ல. இல்ல, நான் கூடயே இருந்துடுறேன். ஏன் நீங்க ஒரு 1 week இங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு தான் வாங்கல. தனியா இருந்தா போர் அடிக்கும், நான் வந்துடுறேன். ஓகே, போலாம். அப்ப ஓகே. சரி, லக்கேஜ் பேக் பண்ணலாம். அப்படியே மடிச்சு வைக்க கரெக்டா இருக்கும். ஓய், உங்ககிட்டே தான், உங்க மடியிலே தான். போதுமா? எல்லா இடத்துல நீங்க போட்டு இப்பயே உட்காந்துக்கிறேன். அது ஓகே. ஓகேவா இருக்காது பின்ன. ஒன்னும் இல்லை புருஷா, ஒன்றும் இல்லை. பயம் இருக்கட்டும். சரி, விடுங்க, போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. ஓகே, 5 minutes. சரி, கோ. எங்களுதும். சரி, எல்லாத்தையும் மடிச்சு கொடுக்குறேன், அடுக்கிறது நீங்க அடுக்கிக்கோங்க. அப்பா, அது போதும். சரிங்களா? சரி, சட்டையை கைட்டுங்க. இங்க பாரு. இங்க பாருன்னு சொன்னா நான் பார்ப்பேன், எதுக்கு இழுக்கிறீங்க? கோயில் தானே இது, விடுங்க. அதெல்லாம் முடியாது. சட்டை கட்டணுமா? நான் தான் துண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், அப்புறம் என்ன துண்டை போத்திக்கோங்க. சட்டை கட்டிட்டு வெளியே யாராவது இருப்பாங்களா? அது மாதிரி இருந்ததே இல்லை. நான் என்ன பண்ணட்டும்? இந்த கோயில்ல சட்டை அலோடு இல்ல. பாரு, விரும்பித்தாத. முதல்ல நான் தூக்கி பிடிச்சிருக்கத விடுறீங்களா? அதெல்லாம் மாட்டேன். அதெல்லாம் அத்தவங்க முடி பரவாயில்லல்ல, அதனால இதுவும் பரவாயில்ல, கைட்டுங்க. குச்சமா இருக்கு. இவன் இல்லைங்க, நான் கோயிலுக்குள்ள போயிட்டு வரேன். உன் கூட தான் வருவேன். நம்ம ஜோடியா போனது, கோயில் ஜோடியா போனதுன்னு சொன்னாங்க. என்ன வெறுப்பேத்துறீங்களா நீங்க? சட்டை இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம்? நான் துண்டு போத்திக்கிறேன். இதுக்கு மேல அவனை பிச்சு விடும் பிச்சு. சரி, துண்டு போத்திக்கிறேன். உனக்கு கட்டி பிடிச்சு வந்துடுவா. கட்டை இருக்கு தானே, புருஷன் அடிக்கிறதுலாம் முதல்ல வருவிய. முதல்ல சட்டை கைட்டு, எனக்கு வெறுப்பேத்தாத. அது ஏதாவது மார்க்கமா யோசிச்சேன்னு வைக்க, ஏன் நீ சொல்லும் போது கொன்றுவேன்னு. அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. விட்டுட்டு சட்டை கைட்டுங்க. அவன் விட்டுட்டு போ. இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி போய்க்கோமா. கோமேன், இவருக்கு என்னவா? உங்க அண்ணன் கூச்சமா இருக்கான். 2 பேரையும் ஓட விட்டு அடிக்க போறேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத.
ஆனா அத்தை ஏன் அப்படி சிரிக்கிற? இல்ல உங்க புருஷனை பார்க்க காமெடியா இருக்கா? ஏய் ஓட்டுனேன்னு வைய. எதுக்கு இப்படி சிரிக்கிற? பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வரலைன்னா அப்புறம் கேளுங்க. ரெண்டு பேரும் ஓட விட்டு அடிக்க போற பாருங்களா. இல்லடா, நிஜமாவே உன்னை பார்த்தா கொஞ்சம் காமெடியா தான்டா இருக்கு. பாரு ஏதோ ஒரு எலும்பு கோட்டுக்கு சட்டை போட்ட மாதிரியே இருக்கியா? போதும் போதும் விடுங்க. ரொம்ப சிரிக்காதீங்க, அந்த பக்கம் உங்க புருஷனை பார்த்துட்டு சரிங்க. சரிடா அவனே பார்த்து சிரிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணு. சூப்பர். அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் நான் பார்த்து சிரிச்சேன்னு வைய, அப்புறம் நான் வேண்டாத வேலை பார்த்துலாம் சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? சீரியஸா சொல்லிட்டோமா, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. ஏதோ செஞ்சாலும் செய்வார் விலங்கம்மா. ஆனா சிரிப்பு வருதே. என்னம்மா என் புருஷனுக்கு பொங்குச்சு? புருஷனுக்கும் பொங்குச்சுதான், ஆனா அடக்கிட்டு இருக்கா பாவம். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். பொங்குச்சு, கொஞ்சம் வெளியே கொட்டுங்களேன். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். நீ சிரியா? இல்ல கோயிலுக்குள்ள போலாம். இப்ப அடக்க முடியாம அடக்குறீங்க போல. பாருங்க, நான் தான் கோயிலுக்குள்ள போலான்றேன்ல. சரி வா போலாம். சாமி தரிசனம் சூப்பரா இருந்துச்சு. இருந்துச்சு. நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டேன். நல்லா வேண்டிக்கோ. நல்லாதான் நான் வேண்டிக்கிட்டேன். அண்ணா வெளியே வந்துட்டான், நான் கிளம்புவா? நாங்களும் வரோம். வேண்டாம், நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோயிலுக்கு கிளம்புங்க, நான் கிளம்புறேன். ஓகே. 2 மணிக்கு தான் வருவீங்க? தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சரி, முடிஞ்சா சீக்கிரம் வாங்க. நீங்க தான் சுத்தி பார்க்க போறீங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. எனக்கு அதையோ வந்தே அவனும் லாவண்யா ஒரே இடம். ஏன்? இப்படியும் அவன் ஆள் கூட போயிடுவா, அதனால அவளுக்கு போர் அடிக்கும்ல, அதுக்காக தான். ஓ அதுக்கு தானா? சரி சரி. சரி சீக்கிரம் வாங்க. ஓகேடா. பை 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 பை. பை பாய். இந்த ஒரு கோயில் தான்ல? அம்மாண்ட சுத்திட்டு வந்துடலாமா? ஓகே நீ வாங்க. அவ்வளோதான், கோயில் சுத்தியாச்சு. அடுத்து என்ன கேட்டா, உனக்கு 2 பேரும் எங்க கூப்பிட்டு போறாங்களோ அங்கதான். அவ்வளவுதான், நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்தலாமா? விட்டு சட்டையை போட்டுக்கோ. ஓய். நான் வரல. போனா இது கூப்பிட்டேன்னு தெரியும். தெரியும் தெரியும். ரைட்டா வந்தீங்கல்ல. மேன் சீக்கிரமா போட்டுட்டு டைம் ஆகுது. இன்னைக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், வரேன். ஓகே ஓகே கேரியம். பீச் சூப்பரா இருக்கே. நல்லா இருக்குல்ல, இது என்னது? தெரியல. இங்க தெரிய டூரிஸ்ட் ஸ்பாட். பாரா. தண்ணியில போல தெரியல, போக கூட சொல்லிட்டாரு. போக்கூடாதுன்னு சொன்னா ஏன்? அதான் கேட்க கூட சொல்லிட்டாரு. போய் நின்ட்டு வாங்க. பரவாயில்ல, நீ நிக்கல, நான் நிக்கல. நிக்க கூடாதா? ஒன்றும் வேண்டாம், டைம் ஆயிடும். ஏன்டா? ஆமா நிக்க தேவையில்ல, நான் அப்படி இங்கேயே மூழ்கிடுவீங்க, டைம் ஆயிடும். முழுக மாட்டேன் ப்ளீஸ். கிளம்பலாம். ஆமா கிளம்பலாம். அழிஞ்சக்காரங்களா? நீங்க போங்கடா, நாங்க இருந்துட்டு வரோம். சொல்லல, அதுக்கு இந்த இடத்த வேணவே வேணான்னு. அழகா இருக்கும் காட்டலான்னு சொன்னேன். அப்பவே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். தூக்கு ரெண்டுத்தையும். இப்பதான் நடக்குது. நம்மளே போலாம். அப்பலாம் யானை எப்படி? இது அங்கிளோட ஃப்ரெண்ட் வீடு. கியூட்டா இருக்கு. என்ன பண்ணுது? அதான் அமைதியா இருக்கு. நின்னுக்கிட்டே தூங்குமா? தெரியலையே. அவங்க வீட்டுல இல்ல, அவங்க வீட்டு வேலை செய்யறவங்க மட்டும்தான் இருக்காங்க, அதனால கேட்க முடியாது, சாரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கே. வா பின்னாடி போலாம். இரு யானைய பார்க்கலாம். பின்னாடி போலாம், மொத்த கதை அப்புறம். சரி சரி போலாம். நாம போலாம், புரியுதுல? சூப்பரா இருக்கு, போய் தொடவா? வேண்டாமே. கூட்டு வந்து வேண்டான்றீங்க. சரி வேண்டாம். அதிசயம். இங்க ஆள் வேற இல்லை, எனக்கே பயமா இருக்கு. அது தும்பிக்கை தூக்கினாலும் நான் ஓடி போயிடுவேன். நான் விழுந்து அடிபட்டு அப்புறம் யார் வாங்கி கட்டுறது? பயம் இருக்கு நிறையவே. ஆனா என் பாட்டி பூ ரொம்ப வைக்கிறா போல. ஏன் கண்ணு வைக்கிற? அவ தலையில பூ பார்க்கும்போது ஒரு மாதிரி வைக்கிறாங்கல்ல. இங்க ஊசி போட்ட. அவங்க தான் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஊசி போடல. ஓ ஓகே ஓகே. இப்போ போட் ஹவுஸ் போலாமா? போலாமே. இதா போட்டு? இல்ல அது பக்கத்து போட்டு. மணி 11 தானே ஆகுது. ஆனா என்ன உங்களுக்கு தான் எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னீங்க. இல்ல இல்ல ஒரு 11:30 போல வந்துருவாங்க. ஓ சரி சரி. இது 12 o'clock. ஆமா கிளாக் எடுத்தா லஞ்ச் டைம். என்ன கதை எனக்கு புரியல. அப்படியே எல்லாம் 12 o'clock சாப்பிட போறீங்களா இல்ல 1 o'clock சாப்பிட போறீங்களா? எல்லாம் அங்கே ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கும். ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா தான் அது இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல வாங்கிக்கலாம்.
இல்லைன்னா மாமா வரும்போது ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அது கூட சமைச்சு தருவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே, கேரியான் கேரியான். வா போலாம். இல்ல வெளியவே வளர்த்தலாம். இல்ல போலாம். அம்மா கொஞ்ச நேரம் வெளியே வளர்த்தலாம்டா. அப்புறம் எல்லாம் வந்துட்டா கடுப்பா இருக்கும். வாங்க கொஞ்ச நேரம். சரி வார. நாங்கள் தானே சலிச்சுப்பாங்க மேடம். சரி சலிச்சுக்கல. இப்போ வா. வரேன். இல்ல நான் போட்டை சுத்தி பார்க்கணும்னு வந்தேன். சரி இப்போ போட்டில் தானே இருக்கோம். இல்ல ரூமு ஸ்பேஸ் அதெல்லாம் சுத்தி பார்க்க வேணாவா? அதான் அப்புறம் சுற்றி பார்த்துக்கலாம். ஏங்க யாராவது எடுத்துன்னு வந்து இந்த ரூம் காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க? ஏசி போட்டிருக்கு. ஆமாம், இது எப்படி கேட்டேன்? நான் புக் பண்ணலடா. போங்க. நான் புக் பண்ணுறேன், வரியா? நீங்களும் நானும் மட்டும். ஆ வாங்க. போங்க 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 நீனா. அப்படிதான் சொல்வேன். நான் நான் உங்களுக்கு எதுவும் தரல. அதான் தரமாட்டேன்னு தெரியுமா, அப்புறம் என்ன? யாரும் வந்ததுக்கப்புறம் சுற்றி பார்த்துக்குவோம். இப்போ இங்கே இருக்கிறதே 4 ரூம் தான். ஒன்று நம்ம எல்லாரும், அப்புறம் அம்மா அவங்கெல்லாம் ஒன்று, அப்பா அவங்கெல்லாம் இன்னொன்று, அப்புறம் உன் மாமியார் ஒன்று எடுத்துப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் தனியாக கிடச்சிருக்குல்ல, இர சென்னையிலயும் அதானே பண்ண போறீங்க? போகிறேன். நம்ம ரூம் நாம தானே இருக்க போறோம், அப்புறம் என்ன? இல்லை பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ப்ளீஸ். கெஞ்சிடுங்க, உடனே கெஞ்சிடுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன ஏன்டா தள்ளிட்டு வந்த? அம்மா நம்ம கொஞ்ச நேரம் இருக்கலாம் தான். எல்லாரும் வந்துட்டு தான் இருக்க முடியாதுல்ல. சரி கியூட்டா இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் வந்து உட்காருவா. உட்காரணுடி. அப்புறம் என்ன? ஸோ அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்கல்ல. மாலத்தி ஜாவ கிட்ட தானே இருக்கு. முதல்ல வீட்டில இருந்து மாறணும். சரி மாறிக்கும். நீ வெறுப்பேத்தாத. என்னம்மா தான் உன் கூட இருக்கான்ட்டேன்னு, அப்புறம் என்ன? என் கூட இருக்கணும், எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு. ஆமாம். ஏன்? ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன சேட்டை? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்படி படுத்துட்டு இப்படி பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு இது. எனக்கு உன் மேலே படுக்கணும் தான். நீ போனா போட்டுன்னு சொன்னி எந்த விட்டுருக்க, எல்லாம் பழைய மாதிரி மாறிடுவேன். வேண்டாம், இதுவே பரவாயில்ல. வேணாம், நீ ஃபுல்லாக சலிச்சுக்கிட்ட. வேண்டாம், பழைய மாதிரி என்ன படுக்குவா? வேண்டான்னு. அப்போ இப்படி அமைதியாரு. நான் அமைதியா இருந்து என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. தூங்கிடுவேன், அதானே? பரவாயில்ல, தூங்க ஒரு பிரச்சனையும். உங்களுக்கு பரவாயில்ல. பரவாயில்ல, நீ என் கூட மட்டும் இருந்தா போதும், புரியுது இல்ல? தூங்கினா கூட பிரச்சனை இல்லை. அப்போ ஓகேப்பா. என்ன? என்னவோ ஆ என்ன சொன்னா கிணி யாராவது வரப்போறாங்க. அதெல்லாம் வந்தா தெரியும். போதும். என்ன வர ஒரு ரொம்ப கண்டிஷன் போடுற. அதெல்லாம் அப்படிதான். நான் பேசுறேன்ல, அதை நான் பண்ற தப்பு. உங்களாம் போய் நறுக்குன்னு. வலிக்குது. போதும். பையா கடிக்காத. அப்படிதான் கடிப்பேன், இன்னும் நல்லா கடிப்பேன். சரி போதும். எப்படியோ கோயில என் கையை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, ஜோலியா சுத்த சொல்லும் போது. ஏங்க நான் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், புரியுதுல்ல? சும்மா அதே கேட்க கூடாது. சரி, முறுக்க வேண்டாம். கோயில் வீட்லயே இருக்கும், அது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு யானை பார்த்தது ஜாலியா இருக்கு. கோயில்ல நம்ம ஜோடி சுத்தம் சந்தோஷமா இல்ல. அது குழந்தையில இருந்து கோயிலுக்கு நம்ம கூட சுத்துவோம், ஏதோ இப்ப கூட சுத்துறோம். அதனால எனக்கு அது போதும், விட்டுரு. நான் சந்தோஷமா இருக்கேன், என் சந்தோஷத்துக்கு இருக்காரு. சரிங்க சாரி. சாரி வேணாம், பூரிய வேண்டாம், போ. சரி, லவ் யூ குச்சி. லவ் யூ குட்டிமா, லவ் யூ. கூட இந்த கடிக்கலின்னா உங்களுக்கு பொறுக்காதா? என்னன்னு தோந்தோ எல்லாம் பண்ணுவேன். புரிஞ்சுது. வர வரைக்கும் இந்த சடை தான் நடக்கும். அதேதான் லைட்டா. பண்ணிட்டு போங்க, தூக்கம் தான் நான் தூங்கிடுவேன். கடிச்சாலும் தூங்குவேன். நீங்க என்ன பண்ணாலும் தூங்குவேன். நான் பாக்குறேன். அதையும் பாக்குறேன், எப்படி தூங்குவேன் பாருங்க பாக்குறேன் மேடம். பாருங்க சார்.